நலத்துடன் நீங்கள் என்னடா சப்பாத்திக்கு வந்து பாவக்காய் வச்சு சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? அந்த சப்பாத்திக்கும் பாவக்காய் பொரியலுக்கும் செம காம்பினேஷன் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பாவக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாம கூட சாப்பிடுவாங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் தட்டி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து 1/4 கிலோ குருவித்தலை பாவக்காய் வந்து எடுத்துருக்கேங்க. கனமான பாத்திரம் இல்லைன்னா இரும்பு பாத்திரம் படுங்க. அப்போ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து 1/4 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. 5 வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோக்கு 5 வரமிளகா எடுத்துக்கிட்டேங்க. நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன வெங்காயம் போங்க. அதான் இந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுக்க பாவக்காயும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி தெளிச்சு வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா செம்ம அல்டிமேட்டான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகும். இது சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரியல் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.